எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. போன கதையில் பார்த்துருந்தோம், ஷாஜகான் மும்தாஜோட காதல் சின்னம் தாஜ்மஹால் இல்லைன்னு. அப்போ வேறு யார் தான் இருக்கும்? வாங்க பார்க்கலாம். முன்னாடி ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மகாராணி மும்தாஜுக்கு ரோஜா மலர்னால் ரொம்ப பிடிக்கும். விடுவாரா ஷாஜகான்? எங்கெங்கெல்லாம் இருந்து என்னென்ன விதமான ரோஜாக்களெல்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அரண்மனைக்குள்ளே பெரிய ரோஜா தோட்டத்தை உருவாக்குனார். அந்த நந்தவனத்துக்கு ரோஜா தோட்டம்னு பேரையும் வச்சார். எவ்வளோ பூக்கள் இருக்கலாம், ஆனால் டெய்லி மும்தாஜ் ஏதாவது ஒரு கலர் பூவை தான் தன்னோட காது ஓரமாக சைடில் வச்சுப்பாங்க. அதை சொல்லி சொல்லி அதை பார்த்து ரசித்து ரசித்து ஷாஜகானுக்கு அந்த நாளே முடிஞ்சிடும். அன்னைக்கு பூக்களை பறிக்கிறதுக்காக தட்டு எடுத்துக்கிட்டு நசீம் ரொம்ப வேகமாக போனான். எல்லா பூக்களையும் பறிச்சுட்டு திரும்பி வரும்போது எதிர உஸ்தாத் நின்றுட்டு இருந்தார். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நசீம் கேட்குறான். நசீம், உன்னை பார்த்ததுனால நான் ரொம்ப மூச்சந்தான் அடைஞ்சேன். கரையோரமாக, யமுனா ஆற்றி கரையோரமாக நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் திக்கு திசை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நீ இருக்க இடமும் கொடுத்து அன்பையும் மழை மாதிரி பொழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ, என்ன கைமாறு பண்ணுறது, உனக்கு நன்றியெல்லாம் பத்தாது, நன்றின்ற வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்பலைன்னு சொல்லும்போது நசீம் சொல்கிறா, நன்றின்றது சாதாரண சொல்லே கிடையாது. அதை மறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் உங்களோட நன்றியை உங்களோட மனசில் ஆழ பதிய வச்சுக்கோங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. காதல் வந்ததும் பேச்சுக்கா சொல்லி கொடுக்கணும். உஸ்தாத் அவரோட வார்த்தையை ஆரம்பித்தார். என்னோடய மனசு தான் கலவடப்பட்டிருக்கே, நான் எங்கே நசீம் கொண்டு போய் நன்றியை பதுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ, களவாடப்பட்டிருக்கா? எங்கே இருக்குது? ஒருவேளை இந்த தட்டில் இருக்கோ, இந்த பூக்களுக்கு நடுவில் இருக்கா, தேடி பாருங்கன்னு. அவர் கலைஞர் மட்டும் இல்லை, கவிஞராகவும் ஆயிட்டார். பூக்களை எடுத்து எவ்வளோ அழகாக கவிதைகளை சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லி நசீமையை வெக்கப்பட வச்சு நசீம் அங்கேருந்து போகவே வச்சுட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு பின்னாடி ஒரு நிழல் இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் தெரியல, வேறு யாரும் இல்லை, நம்ம ஷாஜகான் தான். நசீமும் உஸ்தாதும் பேசி முடிச்சுட்டு போனோடனே ஷாஜகான் யோசிக்கிறாரு, சரியில்லையே, நசீமும் உஸ்தாதும் ஏன் இப்படி பேசிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே என்ன இருக்கும்? 1000 எண்ணங்கள் குழப்பங்களும் ஷாஜகான் மன்னரோட மனசில் வேலை ஆரம்பித்தது. நசீம் பூவை கொண்டுட்டு மும்தாஜ் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அழகாக ரோஜா எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்து மும்தாஜ், ஏன் பூக்களில் எவ்வளோ பூக்கள் இருக்குது, இதில் பார்த்தியா, வெள்ளை இருக்குது, சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, எத்தனை இருந்தாலும் இதோட பேர் ஒன்றே ஒன்று தான், ரோஜா. எதனால் இதோட கலர் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு. அப்போ நசீம் அழகாக சொல்கிறா, நம்ம பெண்கள் தான், நம்ம ரெண்டு பேருமே பெண்கள் தான், ஏன் நம்ம நிறத்தில் கூட எந்த பாகுபாடும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான், தங்க நிறங்களில் இருக்கும். ஆனால் நீங்கள் மகாராணி, நான் மகாராணியின் அந்தரங்க தோழி, வித்தியாசம் இருக்க தானே செய்யுது, நம்மளுக்குள்ளே இருக்கும்போது இந்த பூக்களுக்குள்ளே இருக்கிறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி. பரவாயில்லையே, முன்னாடிலாம் இப்படி பேச மாட்டேன், இப்போ ரொம்ப அழகாக பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவர் கூட பேசி பேசி எனக்கும் இந்த மாதிரி பேச்சு வருது. அவரை யார் என்னன்னு கேட்கும்போது தான் வழியில் உஸ்தாதை பார்த்தேன் அப்படின்னு. என்ன உஸ்தாத் பார்த்தேன்? ஆமாம், உஸ்தாத் தலைமை சிற்பியாக வேறு ஆயிட்டாராமே. ஆமாம், அது மன்னர் தந்த பரிசில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மன்னர் ரொம்ப நல்லவராக இருக்கார். உஸ்தாதுக்கும் மன்னர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் நல்ல ஒரு மரியாதையும் இருக்குது. உஸ்தாத் கண்டிப்பாக ஒரு நல்ல கலைஞனாக இருந்து மன்னருக்கு நிறைய கலைகளை கொடுக்க போகிறான்ற நம்பிக்கையும் என் மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வர்ணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசும்போது, இல்லை நான் ரொம்ப அவர் மேலே கொண்ட அன்பினால் பேசுகிறேன். சரி, உஸ்தாத் என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது, உஸ்தாத் என்னை வர்ணிக்கிறாரு, நன்றியோடு பேசுகிறாரு, என் மேலே காதல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மும்தாஜ் கேட்குறாங்க, இது உண்மையான காதல் தானா அப்படின்னு கேட்கும்போது நசீம்க்கு ஒரு டவுட். என்ன காதலில் என்ன உண்மையான காதல்? இந்த ஒரு விளக்கத்தை மகாராணி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அழகில் மயங்கிறது ஒரு வித காதல். அந்த காதல் அழகு உள்ள வரைக்கும் நீடிக்கும். செய் நன்றிக்காக ஒரு காதல் இருக்கும், அது நம்ம நன்றி செஞ்சிடோம்ல, அது அவங்க மனசில் இருக்க வரைக்கும் நீடிக்கும். அனுபவிக்க துடிக்கிற காதல், இது அனுபவித்ததும் கசந்து போயிடும். நிலையான காதல்னு ஒன்று இருக்குது, அதுதான் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். என் மன்னர் என்ன காதலிக்கிறார்ல, அதை மாதிரி நாங்கள் அன்னைக்கு பார்த்தது போல் இன்றைக்கும் நாங்கள் காதலிக்கிறோம். இதுதான் ஒரு நிலையான காதல்.
இதை போல் உன் காதலும் இருக்குமா? நீ அவர்கிட்ட பேசு, அவனோட நெருங்கி பழகு. அவனோட எண்ணம் என்னது? உன் மேலே மயக்கம் இருக்கா? அன்பு இருக்கா? நிலையான நிரந்தரமான அன்பு இருக்கா? காதல் இருக்கான்னு என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் உங்களோட கல்யாணத்தை பற்றி நானே ஷாஜகான் கிட்ட பேசி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நசீமுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாகவே இருந்துச்சு. அந்த நேரத்தில் மன்னர் ஷாஜகான் உள்ளே வராரு. வந்ததும் நசீம் கொஞ்சம் தள்ளி போகிறா. மன்னர் மும்தாஜ் முன்னாடி வந்து உட்காரும் போது நசீம் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறா. அந்த அறையை விட்டு வெளியே போனதும் ஷாஜகான் சொல்கிறாரு, சரியில்லை நசீம் பண்ணுறது. ஏன், என்னாச்சு? அவங்க 2 பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க, உஸ்தாதும் நசீமும். இதை கேட்ட உடனே மும்தாஜுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? காதலர்கள் சிரித்து பேசுவது இயல்பு தானேன்னு சொன்ன உடனே ஷாஜகானுக்கு ஒன்றுமே புரியல. என்ன காதலர்களா? ஆமாம், அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அது எப்படி கண்டதும் காதல் வரும்? நீ சொல்லு மும்தாஜ். ஏன் மன்னரே, நீங்களும் என்னை பார்த்த உடனே தானே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நம்மளோட காதல் இவ்வளோ நாள் நிலையானதாக இருக்குல்ல, உண்மையானதாக இருக்குல்லன்னு கேட்கும்போது அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மும்தாஜ் சொல்கிறாங்க, அவள் என்னோட அந்தரங்க தோழி மட்டும் கிடையாது, அவள் என்னை சகோதரி போல் நான் நேசிக்கிறேன், அவளுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஷாஜகான் மும்தாஜ்க்கு வாக்கு கொடுக்குறாங்க. சரி, நம்ம அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜும் ஷாஜகானும் பேசி பேசி அந்த இரவுகள் ஆயிற்று. ஆக்ரா நகரமே ஃபுல்லாக மூழ்கி இருந்துச்சு இருட்டில். உஸ்தாத் மட்டும் ரொம்ப சீரியஸாக ரொம்ப மும்முரமாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். மன்னர் கேட்டிருந்தார்ல அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கான மாதிரி, அதை வந்து ரொம்ப மும்முரமாக செஞ்சிட்ருக்கும்போது தனக்கு பின்னால் ஒரு நிழல் வந்தது. சட்டுன்னு திரும்பி பார்த்தான் உஸ்தாத். யார் அது அப்படின்னு பார்க்கும்போது மூத்த சிற்பி இருக்கார்ல உமர் கப்தாப், அவர் தான் நின்றுட்டு இருந்தார். பரவாயில்ல, ஒருத்தருக்கு பதவி கிடைக்கிதுன்னா சும்மா கிடையாது, ஒரு காரணத்தோடு தான் கிடைக்கிது. நீ உதிரட்டோடு கலந்துட வேணும், நீ இந்த கலைக்கே ஒன்று அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி, உங்களோட வாய்க்கு மெய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாத் கேட்குறாங்க. நீ நல்லா தான் இருக்க, நல்ல கலைஞன் தான், ஆனால் ஒரு பெண்ணால் உன்னோட சாம்ராஜ்யமே இதுவாக போகுது. நிறைய சாம்ராஜ்யங்கள் ஒரு பெண்ணால் அழியப்பட்டிருக்கு, நிறைய படைகள் அழிஞ்சிருக்கு, உன்னோட வாழ்க்கையும் ஒரு பெண்ணால் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதை பற்றி பேச வரான்றது உஸ்தாதுக்கு புரியுது. ஐயா, நீங்கள் விஷயம் தெரிஞ்சு பேசுகிறீங்க, உங்ககிட்ட மறைச்சு பேசவோ மழுப்பி பேசவோ நான் விரும்பலை. நீங்கள் சொல்கிறது காதல் வாழவும் வைக்கும் வீழவும் வைக்கும்னு புரியுது. நான் மன்னர் வாழ்கிற நாட்டில் இருக்கேன். மன்னர் எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள கைவிடாமல் இருக்காரோ அதே போல் நானும் என் காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவள் வந்து அரசருக்கு அன்புக்குரியவள் தான், நான் அவளை வந்து கலங்கமும் படுத்த மாட்டேன். வேண்டாம், உன்னை அவங்களால நீ தூக்கு மேடை ஏறிடுவ வேண்டான்னு சொல்லும்போது பரவாயில்ல, காதலுக்காக தூக்கு மேடை ஏறுறதுல எனக்கு சந்தோஷம்தான். பாத்தியா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு பொண்ணுனால ஒரு படையே ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சிருக்குன்னு. இப்போ நீ அந்த பொண்ணுக்காக தூக்கு மேடை ஏறவும் தயன்னு சொல்கிற பார்த்தியா? ஐயா, எனக்கு அவள் ரொம்ப முக்கியம். மன்னருக்கு என் காதல் விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை பற்றி நான் மன்னர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பக்குவமாக எடுத்து சொல்லும் போது உமர் கப்தாக்கு புரியுது, இவன் உண்மையாலுமே காதலிக்கிறான். அப்போ தான் சொல்கிறாரு ஷாஜகான் தான் இந்த மாதிரி இவன் காதலிக்கிறான், இவனை பற்றி தெரிஞ்சுட்டு வா, இவன் உண்மையாலுமே காதல் தான் செய்கிறானா இல்லை என்ன டைம் பாஸ்க்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இதெல்லாம் புரியுது. நீ உண்மையாலுமே நீ அவளை காதலிக்கிற, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு உமர் கப்தாப் கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் காவலாளி நசீம் கிட்ட போய் அரசர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நசீம் கிளம்பி போய் அரசரை பார்க்க போனப்போ அரசர் கேட்குறாரு, உன்னை எப்படி உஸ்தாத் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்தாத் வந்து என் உயிர் காத்தவன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் உன்னுயிர் காத்தவன் ஓகே, வேறு என்ன பற்றி அவனை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஒரு மாபெரும் கலைஞர், கையில் உளி எடுத்து கல்லுக்கு உயிர் கொடுப்பார். கண்டிப்பாக முகலாய பேரரசுகள் கட்டி வந்த ஒரு கட்டடக்கலையை இன்னும் உலகத்துக்கே பறைசாற்றுவார். அவரோட கலை அவ்வளோ நுணுக்கங்களானது, கலைக்கே சக்கரவர்த்தி அவர் மாதிரி. உங்களோட கலைக்கு வந்து அவர் தான் சரியானவர், அவர் உங்களோட அரசு இதுவை வந்து கண்டிப்பாக மேலெழச் செய்வார், உங்களோட வரலாற்று சின்னத்தையே வந்து அவர் உருவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லும்போது
நசீம், உனக்கு இப்படி கூட பேச தெரியுமா? அவனை பற்றி கேட்டால் நீ ஏதாவது உளறுவன்னு பார்த்தேன். ரொம்ப அழகாக அவனை பற்றி ஒரு வரலாறையே சொல்லிட்டியே, அவனை பற்றி ஒரு பிரசங்கத்தையே பேசி காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அரசே, என் பார்வையிலேருந்து உஸ்தாத் வந்து ஒரு வரலாற்று படைக்கப் போகிறான்னு தோணுது, அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லும்போது, சரி, நீயும் உஸ்தாதுக்கு காதலிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, அவள் வெக்கி தான் தலை குனிகிறாள். அவளுக்கு எதுவுமே சொல்ல தோணலை. அரசே, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல என்னால் முடியலைன்னு சொல்லும்போது, மும்தாஜ் என்கிட்ட உன்னோட அபிப்பிராயத்தை பற்றியும் நீ என்ன யோசிக்கிறன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அவளால் எதுவும் சொல்ல முடியல. என்னுயிர் காத்தவனுக்கு என்னை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி ஓகே, நீ போயிட்டு வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசருக்கு நன்றி கூறி நசீம் அந்த இடத்துல விடை பெற்றா. ஷாஜகான் ஒரு கத்தி சண்டை போடுற பயிற்சி இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 2 காவலர்கள் வந்துட்டு இருக்கும்போது உஸ்தாத் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஏன்னா மன்னர் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. மன்னர் பார்த்த உடனே மன்னர் வாழ்க எல்லாமே துதியெல்லாம் சொல்லிட்டு மன்னர் பற்றி என்னன்னு பேசும்போது மன்னர் சொல்கிறாரு, உனக்கு வாள் வீச தெரியுமான்னு சொல்லிட்டு. உஸ்தாத் நடந்து வரும்போதே 1000 எண்ணங்கள். உமர் கப்தாப் வேற நைட்டு வந்து அரசர் இந்த மாதிரிலாம் கேட்க சொல்லியிருக்காருன்னும் போது, ஒருவேளை இந்த வாள் பயிற்சி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எல்லா மனசுக்குள்ளே 1000 குழப்பங்களோடு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஷாஜகான் சொல்கிறாரு, உனக்கு வாள் வீச தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப மென்மையானவன், கற்சிலைக்கு உயிர் கொடுக்குறேன், எந்த உயிரையும் எடுத்ததில்லைம்மாண்ணா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீரனாக இருக்க வேண்டியது அவசியம் தானே, சமாளித்து தான் பாரேன், உன்னால் போய் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. அப்பயே உஸ்தாதுக்கு தோணிடுச்சு, இவர் நம்மளை ஏதோ பண்ண தான் பார்க்குறாரு. ஏன்னா நசீம் அவரோட மனைவியோட அந்தரங்க தோழி. இந்த மாதிரி அரசர்களுக்கு நிறைய பெண்கள் அந்தரங்க தோழிகள் நிறைய வச்சுருப்பாங்க. இது அந்த மாதிரி எல்லாமே யோசிக்க தோணுது. ஒருவேளை நசீம் கிட்ட நம்ம பேசுகிறது அவருக்கு பிடிக்கலையோ என்னமோன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, நம்மளை ஒரு ஆண்மகனா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுட்டாங்க, கண்டிப்பாக வாழ்வீச்சில் போய் நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவனை பார்த்தா ஒரு சிற்பி மாதிரியே தெரியல, ஒரு இளவரசன் மாதிரி அழகாக வாளை பிடிச்சி கத்தி சண்டை அந்த வீரனோட போரிடுறாரு. ரொம்ப எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ மாதிரி. முதல் முறை கத்தி பிடிக்கிற மாதிரியே இல்லை, அவர் கைகள் எத்தனையோ போர்களை கண்ட மாதிரி இருக்குது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கூட சண்டையிட்டு அந்த வீரரையே தோற்கடிக்கிறார். அடுத்தது தன் தளபதியை இறக்கி விடுறாங்க. தளபதி, நீங்கள் போய் சண்டை போடுங்க. உஸ்தாதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடுச்சு, இவர் ஏதோ நம்மளை பண்ண தான் காத்துட்ருக்காருன்னு. இந்த செய்தி காட்டு தீ போல பரவி நம்மளோட அந்தரங்க தோழியான நசீமுக்கும் தெரிஞ்சு மும்தாஜுக்கும் தெரிஞ்சிடுச்சு. நசீம் கண் எல்லாமே குழங்களாக நிற்கிது மும்தாஜை பார்த்து. அவர்கிட்ட ஏன் இப்படி இந்த மாதிரி வால் சண்டை போட்டு அவருக்கு எதுவும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் மும்தாஜ் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. மும்தாஜே, நான் நேரில் வரேன், நேரில் வந்து நான் மன்னர்கிட்ட பேசுகிறேன், இந்த விபரீதம் வேண்டாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மும்தாஜை கூட்டுக்கிட்டு நசீமும் அந்த வால் பயிற்சி பண்ணுற இடத்துக்கு வராங்க. இது நாள் வரைக்கும் மும்தாஜ் அந்த அறையை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. இந்த மாதிரி வால் பயிற்சி இருக்க இடத்துக்கு நேராக மன்னர்கிட்ட வந்து, என்ன மன்னரே, இதெல்லாம் வந்து அடுக்குமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, தளபதிலாம் எவ்வளோ போர்களை கண்டவர், போர் பயிற்சி பெற்றவர், உஸ்தாத் ஒரு சிற்பி, இவங்களையும் அவங்க கூட மோத விடலாமான்னு சொல்லி கேட்கும்போது, வேண்டாமே, நடக்கட்டும், அவன் ஆண்மகனான்னு பார்க்கணும்ல, நான் நசீமை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா இதெல்லாமே நான் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் சொல்கிறாரு. அதுக்கு மும்தாஜ் எவ்வளோ மன்றாடுறாங்க. அந்த நேரத்தில் தளபதியும் உஸ்தாதும் பயங்கரமான சண்டை போடுறாங்க. ஷாஜகானே முன் வந்து, போதும், உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தோற்று போனீங்கனாலும் என் மனசு தாங்காது, நிறுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மன்னர் உஸ்தாதை பார்த்துட்டு, நான் சாயங்காலம் பொழுதில் யமுனை ஆற்றங்கரையோரமாக நடந்துட்டுருப்பேன், நடக்கிற பழக்கம் இருக்குது, அங்கே வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மன்னரும் மகாராணியும் சேர்ந்தே கிளம்பிட்டாங்க. நசீம் உஸ்தாதை கலங்கின கண்ணோட பார்க்குறா. அவள் கண் ஃபுல்லாக குளம், கண்ணீர் குளம் தேங்கி நிற்கிது. அவளால் எதுவுமே பேச முடியல. மன்னர் வால் பிடிக்க சொன்னால், நீங்கள் ஏன் பிடிச்சிங்க, உளி பிடிச்ச கையால் என்னால் வால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம்னு சொல்லும்போது உஸ்தாத் சொல்கிறான், மன்னர் என்னை சோதிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சுது, எனக்கு வெறும் பேச்சு மட்டும்தான் வருமா, இல்லை எல்லா கை வித்தைகளும் வருமானு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட காதல் வந்து சீக்கிரமாக கைகூடும், நீ பயப்படாத, நீ கலங்காத, நம்ம கைப்பிடிக்கும் காலம் நெருங்கி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் நசீம் சொல்கிறான், நம்ம இருவரையுமே சேர்த்து வைக்கிறது ஷாஜஹானால் மட்டும்தான் முடியும். ஆனால் அவர் என்னை இன்றைக்கி கூப்பிட்டு விசாரித்தார், உன்னையும் என்னையும் பற்றி. அப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, தெரிந்ததை கூறினேன், என் மனசில் இருந்ததையும் சொன்னேன்.
நடப்பதையும் சொன்னேன், நடக்க போறதையும் சொன்னேன்னு சொல்லும்போது, எப்படி நடக்க போறது தெரியுதுன்னா, நீ என்ன தீர்க்கதரிசியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா, எது நடந்தாலும் அதற்கு காரணமானவள் நானா தான் இருக்க முடியும். நம்ம 2 பேரும் காதல் வயப்படலனா, உங்களுக்கு இந்த சோதனைலாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே துன்புறுத்திக்கிறா. உஸ்தாத் நசீம பார்த்து ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. எத்தன சோதனை வந்தாலும் உனக்காக நான் எதிர்கொள்வேன் எல்லாத்தையும். வாழ்ந்தாலும் உன்னோட தான், நான் செத்தாலும் உனக்காக தான், உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இத போனத அபூபக்கர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. உஸ்தாத் போனதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட வந்து பேசுறாரு. "ஏம்மா உனக்கு இதெல்லாம் தேவைதானா? நான் அம்மா இல்லாத பொண்ணேன்னு ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப செல்லமா வளர்த்தேன் உன்ன. இந்த மாரியா நான் இது பண்ணணும்? ஏன்பா உங்களுக்கு உஸ்தாத பிடிக்கலையாப்பா?" "உஸ்தாத் ரொம்ப நல்லவன் தான்ம்மா. அவனுக்கு ரொம்ப நல்ல பையன். நல்ல கைவண்ணம் இருக்கு. அவனுக்கு வால் பிடிக்கவும் தெரிஞ்சிருக்கு. மன்னர் கொடுக்கும்போது நானே பயந்தேன். அவன் ரொம்ப ராஜகுமாரன் மாரி இருக்கான். இருந்தாலும் அவன் வந்து பாரசீக நாட்ட சேர்ந்தவன். அவனோட குடும்பம், பின்னணி எனக்கு எதுவுமே தெரியாது. உன்ன பொத்தி பொத்தி வளர்த்துருந்தேனேம்மா! உன்ன சரியானவர் கையில புடிச்சு குடுக்கணும்னு நெனச்சேனேன்னு சொல்லும்போது, நான் மகாராணிகிட்டயும், மகாராஜாகிட்டயும் பேசிட்டேன்ப்பா. அவரு எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி தராருன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா நீ மன்னர்கிட்ட பேசிட்ட. இதுக்கு மேல நான் என்னம்மா பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்பா விரக்தி ஆகும்போது, அப்பா மன்னரும் மகாராணியும் இந்த நாட்டுக்கு தானே தவிர, எனக்கு நீங்க சொன்னா தான், நீங்க உஸ்தாத கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நான் கண்டிப்பா பண்ணிக்கிறேன். உங்களோட இதுவும் இல்லாம என்னால உஸ்தாத கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எது நடந்தாலும் நல்லதே நடக்கணுமா? உஸ்தாத் நல்ல கலைஞன் தான் நான் ஒத்துக்கிறேன். அவன் மென்மையானவன் தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலம்மா. ஷாஜகான் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்பாவும் பொண்ணும் இப்படி பேசிக்கிறாங்க. மும்தாஜோட அறையில ஷாஜகானும் மும்தாஜும் பேசிக்கிறாங்க. மும்தாஜ் கேட்குறாங்க, "ஏங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவரே உளிப்பிடித்த சிற்பி. அவர்கிட்ட போய் வாள குடுத்து அவர சோதிச்சா எப்படின்னு? அவர் ஒரு ஆண்மகன் தானா? நம்ம நசீம கல்யாணம் பண்ணி குடுத்ததும், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா, அவர் உளி மட்டும் தான் பிடிப்பாராம், வாளும் பிடிக்க தெரியுமான்றத சோதிக்கிறதுல ஒண்ணும் தப்பில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, அதுக்காக ஏன் இப்படி? அவர் யாரு? என்ன? எதுவுமே தெரியாது. அவர பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உளவாளிகள வச்சு பார்ப்பீங்கல்ல, அத மாரி பாருங்கன்னும்போது, நான் நசீமோட இதுவுல நான் அந்த மாரி எதுவும் செய்ய போறதில்ல. நானே நேரா பார்க்குறேன். அவனுக்கு என்ன இதுவோ நான் செய்றேன் கண்டிப்பா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது தான், அப்ப மும்தாஜ்க்கே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்ப வாள் குடுத்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் தளபதியார்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். நீங்க ரொம்ப போர் பயிற்சி எடுத்தவங்க. அவருக்கு ஏற்றாது போல் நீங்க வாள் வீசுங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்றேன் மும்தாஜ். நீ கவலையே படாதன்னு சொல்லும்போது, உங்கள மாரி நான் ஒரு கணவர் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு, மும்தாஜும், ஷாஜகானும் மணிக்கணக்கில பேசிக்கிறாங்க. இவங்களோட காதலுக்கு தான் ஒரு எல்லையே இல்லையே! மணிக்கணக்கில பேசும்போது, மும்தாஜ் அப்போ ஒரு வரத்த கேட்குறாங்க. "எனக்காக ஒரு 2 வரங்கள் தருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நீ கேட்டு நான் இந்த உலகத்தையே குடுப்பேன். நீ இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே! கேளு எதுவா இருந்தாலும் நான் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் கேட்குறேன்னு நீங்க தப்பா நெனச்சுக்க கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன கேட்டாலும், என் உயிரையே கேட்டாலும் நான் உனக்காக இப்ப தருவேன். நீ என்ன வேணுமோ கேளுன்னு" சொல்லிட்டு தயங்கி தயங்கி முதல் வரத்த கேட்குறாங்க. "நான் இறந்ததுக்கு அப்புறமும் வேற ஒரு பொண்ண பார்க்கவோ, திருமணம் செஞ்சுக்கவோ கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, அவரு உடனே சொல்றாரு, "நான் நிஜமா வேற ஒரு பொண்ண என் மனசால நினைக்கவும் மாட்டேன். வேறு பொண்ண தொடவும் மாட்டேன். நீ ஒருத்தி தான் என்னோட காதல் மனைவி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2வது வரத்த கேளுன்னு சொல்லும்போது, "வேண்டாம். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. நான் நேரம் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் விடிய விடிய பேச ஆரம்பிக்கிறாங்க. நேரம் போனதே தெரியல. இங்க உஸ்தாத் சிற்பக்கூடத்துல தன்னோட வேலைகள மும்பரமா நடத்திட்டு இருக்காரு. நசீமா அழகான பெண் தான். ஏன் மன்னர் நம்மள இவ்ளோ சோதிக்கிறாரு? ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்றது புடிக்கலையோன்னு 1000 குழப்பங்கள் மனசுக்குள்ள இருக்க தான் செய்யுது. அதே வேளையில தலைமை சிற்பியாரும் வராரு. உமர் கப்தாப் வந்து, "என்ன இன்னைக்கு வாள் பிடிக்க வச்சாங்களா? யாரிடம் சண்டை போட்டீங்களாமே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, இந்த நாட்டில என்ன காதலிச்சா குத்தமா? தண்டனை குடுப்பீங்க போலயே" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல இருக்க, உஸ்தாதோட மனசுல இருக்க எல்லாத்தையும் கேட்குறாங்க. அந்த டைம்ல தான் காவலாளி ஒருவர் வராரு. கைதிகள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற ஜெயில்ல வந்து உங்கள அரசர் பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி கூட்டிட்டு போறாரு. உஸ்தாத் உள்ள நுழையும்போதே பார்க்குறாங்க. பெரிய பெரிய மதில் சுவர்களோட இருக்கு. அங்க இருக்கவங்கலாம்
ஒரு கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, 2 கண்களையும் இழந்தவங்கன்னு இப்படி நெறைய பேர் இருக்காங்க. இத பார்க்கும்போது உஸ்தாதுக்கு ஒரு பயம் தான் ஏற்படுது. என்ன இவரு இங்க வந்திருக்காங்க, அன்னைக்கு வாள் சண்டை போட சொன்னாரு, இன்னைக்கு என்ன செய்ய சொல்ல போறாரோன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 1000 குழப்பங்களும், கேள்விகளோட மன்னர வந்து பார்க்குறாரு. மன்னர் சொல்றாரு, "இது குற்றவாளிகளை தண்டிக்கும், பாதுகாக்கும் இடம். இந்த இடத்த ஒரே ஒரு முறை குற்றவாளிகள் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில தவறே செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம் இது" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட வாழ்க்கையில எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த குற்றமும் செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்போ நீ நசீமாவ காதலிப்பதா நான் கேள்விப்பட்டனே" அப்படின்னு சொல்லும்போது, "அவ என் மனைவியின் அந்தரங்க தோழி. நசீமா நீ காதலிச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அரசே இது ஒண்ணும் குற்றம் இல்லையே. நசீமாவோ திருமணம் ஆகாதவள். நானும் திருமணம் ஆகாதவள். திருமணம் ஆகாத 2 பேரும் காதலிக்க கூடாதுன்னு எந்த நூல்லையுமே கிடையாதே. நான் ஒண்ணும் தப்பே செய்யலையேன்னு" சொல்லும்போது, "நசீமாவ நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்க? நசீமா உனக்கு எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப உஸ்தாத் தன் மனசுல இருக்கிறத சொல்றாரு. நசீமா அவளோட சுய நினைவு இல்லாத போதே அவளை தொட்டு தூக்கி அவளுக்கு உயிர் கொடுத்து அவளுக்கு மூச்சு கொடுத்து அவளை நான் இது பண்ணியிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு கண்டதும் காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உஸ்தாத் பார்த்து கேட்குறாரு. எனக்கு கண்டதும் காதல் வரல. அவளோட பேச்சுலேயும் அவளோட நன்றியோட உச்சம் தெரிஞ்சுது அவளோட பேச்சில். அவள் நாணி நின்றதில் அவ்வளோ வெக்கப்பட்டு நிற்கும்போது அவளோட பெண்மை எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக வெக்கப்பட்டா. அவளோட விழிகளில் வந்து புதிய ஒரு ஆண்மகனை கண்ட ஒரு இது தெரிஞ்சுது. இந்த எல்லா குணங்களும் விட அவள் எனக்கு அன்பு கரம் நீட்டினா. அவளுக்கு நான் ஒரே ஒரு உதவி செஞ்சேன். அவள் எனக்கு கைமாறா இவ்வளவு ஹெல்ப் பண்ணா. அந்த ஒரு எண்ணங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சது. அவள் ரொம்ப மென்மையானவள். அவள் முல்லைக் கொடி போலன்னு சொல்லிட்டு அவளை வர்ணிக்க ஆரம்பிச்சான். மன்னருக்கு புரிஞ்சுது. இவங்க 2 பேரும் உண்மையாவே தான் காதலிக்கிறாங்க. அப்ப சொன்னாரு, "உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நாளைக்கே அப்படின்னு சொல்லும்போது, மன்னர் இவ்வளவும் சொல்லி மனசு அப்பதான் லயிச்சு போய் நின்னுது. அதுவும் நாளைக்கே கல்யாணம்னும்போது சொல்லவே தேவையில்ல. உஸ்தாத் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிகள் பூக்க ஆரம்பிச்சது, பறக்க ஆரம்பிச்சது. பூக்கள் எக்கச்சக்கமான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது அவரோட மனசுக்குள்ள. இந்த செய்தி அரண்மனை முழுவதும் பரவுச்சு. அதுவும் அந்தப்புறத்துல இருக்க நசீமாவுக்கு சேராமலையா, சீக்கிரமா போய் சேருச்சு. நசீமா துள்ளி தான் குதிச்சா. அவளோட கண்கள்லயும் சேர்ந்து கண்ணீர் சேர ஆரம்பிச்சது. மும்தாஜ் கேட்டாங்க, "எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி உன்னோட காதை எட்டியிருக்கும்போது, எதுக்காக அந்த கண்ணீர் துளிகள்?" "என்னையும் அறியாம என் கண்கள்லேருந்து நீர் வழிய ஆரம்பிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷத்த அந்த கண்ணீர் துளி மூலியமா வெளிப்படுத்துறாங்க. செய்தி எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்துச்சு. மன்னர் ஷாஜகான் அரண்மனையில எல்லாரையும் அழைச்சாரு. ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. மன்னருக்கே தையல் தைக்கிறவங்கள கூப்பிட்டு, "இவருக்கு ராஜ அலங்காரம் வேணும். அவருக்கு உண்டான ஆடைகள தையுங்க. நசீமாவுக்கு ராணி போடுற அதே கல்யாண உடைகள் வேணும். என்னென்ன வேணுமோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. உதவிக்கு எத்தன தையல் கலைஞர் வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில எனக்கு 10 மணிக்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் வேணும்." அப்புறம் பொற்கொல்லரை கூப்பிடுறாரு, நகை வடிவமைப்பாளர். நசீமாவும் உஸ்தாதும் நகையில ஜொலிக்கணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எவ்வளோ வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. பவளம், முத்து, வைடூரியம், கோமேதம் என்ன நகை வேணாலும் செஞ்சு கொடுங்க. 2 பேரும் கண்கள பறிக்கிற மாரி ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உணவு சமைக்கிறவர கூப்பிடுறாரு. அரண்மனையில இருக்க ஆளுங்க மட்டும் இல்ல. மக்கள் எத்தன பேர் வராங்கோ, எல்லாருக்குமே சாப்பாடு போடணும். வெள்ளரி ஆடு, செம்மறி ஆடு, 1000 கோழி, 2000 ஆடுகள்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். அதுக்கப்புறம் எல்லா பெண்களையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் மருதாணி வச்சுக்கோங்க கையில. எல்லாரும் பூக்கள கட்டுங்க. தோரணங்கள் வைங்க. இந்த நாடே கோலாகலமா ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உத்தரவிடுறாரு. நாடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிற்பக்கூடத்துல உஸ்தாத் அவரோட வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப உமர் கப்தா பின்னாடி வந்து நின்னுட்டு, "என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்ளோ நாள் கண்ட கனவு இன்னைக்கு நனவாகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் ஒரு அரசனுக்கும், ஒரு அரசிக்கும், ஒரு இளவரசனுக்கும், ஒரு இளவரசிக்கும் நடக்க போற கல்யாணம் மாரி மன்னர் இவ்ளோ விமர்சையா வருவாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னும்போது" உமர் தப்கா ஒரு ஒரு க ஒரு குழப்பமான ஒரு வார்த்தைகள எடுத்து விடுறார். மன்னர் அவர் தந்திர புத்தி உடையவர். மன்னர்களுக்கே உரித்தானது. இவர் இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அதுவும் நீ ஒரு பணியாள்.
நசீமாவும் ஒரு பணியாள். உங்களுக்கு ஏன் இவ்ளோ ஒரு விமர்சையா ஒரு பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்தணும்னும் போது, உஸ்தாதுக்கு ஒண்ணும் புரியல. "பரவால்ல ஐயா, இந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில குழப்பமான வார்த்தைகள தயவு செய்து உதிர்த்து விடாதீங்க. இந்த சந்தோஷமான வார்த்தை சந்தோஷமாவே நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு உமர் கத்தாப் கிளம்பிட்டாரு. அப்போ உஸ்தாதோட மனசுக்குள்ள கேள்விகளும் ஆரம்பிக்குது. மன்னர பத்தி தப்பா யோசிக்கவும் முடியல. மன்னர் சரியானவர் தானேன்னு யோசிச்சுட்டும் இருக்காரு. குழப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் மன்னர் மேல ஒரு நம்பிக்கையும் வச்சு, அடுத்த நாள் கல்யாணம் நடக்குது. ஊரே கூடுது. நாடு முழுவதும் அங்க தான் இருக்காங்க. ரொம்ப கோலாகலமா, இளவரசன் போல அவரு நடந்து வராரு உஸ்தாத். ஒரு ராணி போல அவங்கள ரெடி பண்றாங்க. மும்தாஜே அவங்களோட அந்தரங்க தோழின்னு நினைக்காம, அன்னைக்கு சொன்னாங்கல்ல அந்த வார்த்தை, "நீ என் சகோதரி போல, உடன்பிறவா சகோதரி போல." அத போல அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரெடி பண்றாங்க. பாலும், வெண்ணெயும், நெய்யும் கலந்து அவங்களுக்கு குளியல்கள் நடக்குது. தீப்பந்தங்கள் சுத்தி தெரியுது. அதுக்கு நடுவுல ஒரு மேகத்துக்கு நடுவுல இருள் சூழ்ந்திருக்கு அப்பதான். விடியற் காலையில ரொம்ப அழகா அவங்கள குளிக்க வச்சு, அழகான பட்டு ஆடைகள உடுத்தி, ஃபுல்லா நறுமணம் நறுமணம் வீசுற ஜவ்வாது எல்லாம் போட்டு அவங்கள ஒரு ராணி மாரி அழகா ரெடி பண்ணி கொண்டு வராங்க. கல்யாணம் நடக்குது. மன்னர் அவங்க 2 பேரையும் ஒரு குதிரை வண்டியில உட்கார வச்சு, ஊரே நாடே பார்க்க ஃபுல்லா எல்லா இடமும் போய் வாருங்கள்ன்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லா இடமும் போயிட்டு கரெக்ட்டா நசீம் அவங்க வீட்டு முன்னாடி போய் அந்த குதிரை நிக்கிது. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு ஒரு சொர்க்கத்தில போய் இறங்குனது போல இருக்குது. காம களியாட்டத்தில 2 பேரும் மூழ்கி திக்குமுக்கு ஆடுறாங்க. சொர்க்கம்னா வார்த்தைய கேட்டுருக்கோம். ஒருவேளை இதுதான் சொர்க்கமோ? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சொர்க்கத்துக்குள்ள மூழ்கி தான் போறாங்க. சொர்க்கம்னா யார் யாருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா உஸ்தாதுக்கு மனைவி தான் சொர்க்கம். நசீமாவுக்கும் அதே மாரி தான். உஸ்தாது தான் அவளோட சொர்க்கமா நெனச்சா. மும்தாஜுக்கு எப்படி ரோஜா பூக்கள் பிடிக்குமோ, அதே போல நசீமாவுக்கு மல்லிகை பூக்கள் தான் பிடிக்கும். அதில ஒரு விதமான மயக்கிற தன்மையும் இருக்கு. அந்த வாசனையில நசீமாவும் அறிஞ்சிருந்தா. ரொம்ப அழகா இனிதே அவங்களோட திருமண பந்தம் ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் மும்தாஜும், அரசர் ஷாஜகானுன்ற அந்த 2 பேருமே உணர்ந்திருந்தாங்க. 2 பேரும் திருமணமான அந்த நேரத்திலிருந்து இணைப்பிரியாத தம்பதிகள் ஆனாங்க. இவங்கள பார்க்கும்போது அவங்கள நசீமாவோட அப்பாவான அபூபக்கருக்கே திகைத்து போனார். இப்படி ஒரு காதலா இவங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு, நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனோட வாழ்க்கையில திருமணம்ன்றது ஏதோ ஒரு சடங்கு இல்ல. 2 மனங்கள் ஒன்றா சேர்ற விழா தான். 2 மனங்களும் ஒன்றுபட்ட பின்பு வேற்றுமை வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கைய இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எப்படி இவங்களோட காதல் சின்னம் ஷாஜகான், மும்தாஜோட காதல் சின்னமா மாறுச்சு. இவங்களோட வாழ்க்கையில இதே சொர்க்கம் நிலைச்சுதா? அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.